ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுன்னு என்ன சட்டத்திட்டம் இருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. பொய் தான் நீங்க சொல்லக்கூடாது. பட் ஒரு படத்த ப்ரொமோஷன் பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல. என்னதான் ப்ரொமோஷன் பண்ணா படம் ஓடுற போறது கிடையாது. படம் நான் சரக்கு இருந்தா தான் ஓடும். எவ்வளவோ படங்கள் 1008 ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. ஒண்ணுமே ப்ரொமோஷனே பண்ணாம படங்கள் ஓடியே இருக்குங்க. இத நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சோ அதனால வந்து படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அது அவன் தனிப்பட்ட விஷயம். படம் உனக்கு விருப்பம் தான் நீ போய் பாரு. விருப்பம் இல்ல விட்டுட்டு போ. நீ எதுக்கு நீ அவன் ப்ரமோட் பண்ணா உனக்கு என்ன? அவன் ப்ரமோஷன் பண்ணலாம் உனக்கு என்ன? நம்ம விஜய் சார் பத்தி ஒரு சார் 2 விஷயம் மட்டும் பேசிடலாம். பண்ண மாட்டீங்களா? போட்டு சிட்டு முட்டி விடுறீங்க நீங்க. ஏற்கனவே என்ன திட்டிட்டு இருக்கானுங்க. நீங்க முதல்ல அவரை பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க. அப்படிதான் அர்த்தம் அது. நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முதல்ல அவர் பிரஸ் மீட் கொடுக்கட்டும். அவர் பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கேள்வியில என்கிட்ட வந்து கேளுங்க. திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் பேச வந்திருக்காருன்னு பார்த்தா நம்ம சினிமுருகன் சார் தான் பேச வந்திருக்காரு. ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன் நானு. நல்லா இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நமக்கு புதுசா போயிட்டு இருக்க டாபிக் என்னன்னா, தமிழ் சினிமா இந்த ஹாரர் சினிமான்ற ஒரு டாபிக் ஒன்று வந்திருக்கு. அதுல இப்ப சமீபமா ரிலீஸ் ஆன இந்த மர்மர் படம் பாத்தீங்களா சார்? சொல்லுங்க சார், பாத்துக்க. ஸோ அந்த படத்தை பத்தி எப்படின்னா, இப்போ அதுல ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி என்னன்னா, படம் ப்ரொமோஷன்னால தான் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே, படம் உண்மையிலேயே வெற்றியா தோல்வியா சார்? நான் ஒண்ணே தான் கேட்கறேன் சார். ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுன்னு என்ன சட்டத்திட்டம் இருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. பொய் தான் நீங்க சொல்லக்கூடாது. பட் ஒரு படத்த ப்ரொமோஷன் பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்லையே. நீ பொய் தான் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. இப்போ கங்குவா மாதிரி ஒரு படத்துக்கு நீங்க ப்ரொமோஷன் பண்ணீங்க. எப்படி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பா. அந்த மாரி பண்ணிட்டு நீங்க படத்துல இந்த அவன் எதிர்பார்த்துட்டு போயிட்டு வந்து வெளியில வந்து என்னன்னா பப்ளிக்ல எந்த அளவுக்கு திட்டினாங்க உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம தப்பு சொல்லல. என்ன நீங்க அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணீங்க. நீங்க வாய மூடிட்டு கம்முனு இருந்தீங்கன்னா எவனும் வந்து கேள்வி கேட்க மாட்டான். கம்முனு அவன் படம் பார்த்துட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்க போறான். நான் வந்து மலைய உடைச்சிருக்கேன், பாறைய கிழிச்சிருக்கேன்னு சொல்லும்போது அவன் என்ன யோசிப்பான் அவன்? படம் பார்த்துட்டு, "ஏன்டா இதுவாடா நீங்க உடைச்சிருக்கீங்க? இதுவாடா நீங்க கிழிச்சிருக்கீங்க?" ஏன்னா அத சொல்லுவான்ல, இது என்ன பழமொழி? இந்த விவேக் ஒட்டிட்டு இருப்பானே, "ஏன்டா இந்த கருமத்தையாடா நைட் ஃபுல்லா உட்காந்து ஒட்டிட்டு இருக்கீங்கன்ற" மாரி அந்த மாரி வந்து பண்ணா எப்படி இருக்கும்? அப்போ வந்து ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான்? கோவப்படுவான். நீ படத்த வந்து நீ படம் நல்லா இருக்கு. எவனோ 10 பேர் பேசுற வசனத்துக்கு நீ வந்து போட்டுக்கிட்டு இருக்க. வெளிப்படையா வெளியிடுற. படம் நல்லா இருக்குங்க. வித்தியாசமான முயற்சிங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அததான் நீ ப்ரமோஷன் பண்ற. வாங்க எல்லாரும் தியேட்டருக்கு வாங்க. நாங்க சூப்பரா பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு தெருவா போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. கிடையாது. ஒரு படத்த ப்ரமோஷன் பண்ணலாம். அது தப்பு கிடையாதுங்க. அ சார் 2 விதம் இருக்கு சார். நீ என்னதான் ப்ரமோஷன் பண்ணாலும் படம் ஓடுற போறது கிடையாது. படம் நான் சரக்கு இருந்தா தான் ஓடும். எவ்வளவோ படங்கள் 1008 ப்ரமோஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. ஒண்ணுமே ப்ரொமோஷனே பண்ணாம படங்கள் ஓடியே இருக்குங்க. இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சோ அதனால வந்து படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அது அவன் தனிப்பட்ட விஷயம். இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க. நீங்க சேல் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நீங்க கண்டிப்பா. சேல் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஆட் கொடுப்போம் bro. ப்ரொமோஷன் பண்ணுவீங்கல்ல நீங்க. ஆனா பொய்யா கட்டமைக்க மாட்டீங்கல்ல. 100 சிசி இருக்கிற என்ஜின வந்து நீ 150 சிசின்னு சொல்லி ஏமாத்தி விக்க முடியுமா? கண்டிப்பா. முடியாதுல்ல. 100 சிசி தானே அந்த பைக். நீ எப்படி 150 சிசின்னு சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒண்ணு நீ ஏமாத்தி இது பண்றல. ப்ரொமோஷன் பண்றது தப்பு கிடையாது. அது அவங்கவங்க அந்த ப்ரொடியூசரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கமெண்ட் பண்றாங்க. ப்ரொமோஷன் பண்ணி இந்த படம் வந்து இது பண்ணி பார்க்குறாங்க, ஓட வைக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சது பிரஸ் ஷோல தான் நான் படம் பார்த்தேன். பிரஸ் ஷோல பார்க்கும்போது நாங்க நெறைய பேருக்கு வந்து படம் புடிச்சு ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. என் கண் எதிர்க்க நானும் நெறைய பேர்ட்ட கேட்டேன். என்னண்ணா இப்படி நான் படம் எப்படிண்ணா இருக்கு சார்? எப்படி சார் இருக்குன்னு கேட்கும்போது, பரவால்ல ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி அப்பயே டாக். படம் வெளியாகறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு பிரஸ் பீப்புளுக்காக ஒரு ஷோ போட்டாங்க. என்னன்னா படத்தின் மீதான ஒரு நம்பிக்கை தானே. ஏன்னா கண்டிப்பா. படம் நல்லா இல்ல இங்க நெறைய தெரியும் உங்களுக்கு படம் நல்லா இல்லாத படம்லாம் பிரஸ் ஷோலாம் வந்து மறுநாள் ஈவினிங்லாம் போட்டுருக்காங்க. இங்க நெறைய திரைப்படங்கள். இப்ப சமீபத்துல போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு படம் கூட மறுநாள் ஈவினிங் தான் படம் ரிலீஸ் ஆயிட்டு மறுநாள் ஈவினிங் தான் பிரஸ் பீப்புள்ஸ்க்கே போட்டு காமிச்சாங்க. சோ அந்த மாரிலாம் இருக்கு. படம் வெளியாகறதுக்கு ஒரு முன்னாடி போட்டுருக்காங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது போட்டு காமிச்சேன். சரி பிரஸ் பீப்புள்ஸ் சொன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா போகும். நம்ம கொஞ்சம் வசூல் அதிகமாகும்னு அவங்க நெனைச்சாங்க பண்றாங்க. இதுல என்ன ப்ரமோஷன் பண்ணக்கூடாது எந்த விதமான சட்டதிட்டமும் கிடையாது இங்க. அதெல்லாம் இருக்கா? படம் உனக்கு விருப்பம் இருந்தா நீ போய் பாரு. விருப்பம் இல்ல விட்டுட்டு போ. நீ எதுக்கு நீ அவன் ப்ரமோட் பண்ணா உனக்கு என்ன? அவன் ப்ரமோஷன் பண்ணலாம் உனக்கு என்ன? படம் ப்ரமோஷன் பண்றவன் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு ப்ராடக்ட் நீ தயாரிச்சீன்னா நீ ப்ரமோட் பண்ணி நீ விக்க முடியும் அந்த ப்ராடக்ட்ட. ஆனா நான் வந்து விக்கிறேன். வாங்குறது யார் விருப்பம்? நம்ம விருப்பம் தானே. நீ கண்டிப்பா வாங்கியே ஆகணும்னு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுருக்காங்களா? ஒண்ணும் கிடையாதுல்ல. சார் இங்க படத்தின் மீதான விமர்சனம் பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்கும் சார். அது சார் இங்க யாரையுமே நீங்க 100% திருப்திப்படுத்தவே முடியாது சார் இங்க. 100% திருப்தி பண்றவங்கலாம் இங்க ஆடியன்ஸ் கிடையாது. இப்ப நீங்க 10 பேர் நீங்க ஒண்ணா உட்கார்ந்தாலே நீங்க ஒரு கருத்த முன் வச்சுனா 3 பேர் வேற விதமா சொல்லுவோம். 3 பேர் வேற விதமா சொல்லுவோம். நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே எடுத்துங்க.
ஒரு கருத்தை நீங்க முன்வைங்க, 10 பேர் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க வாய்ப்பே கிடையாது. 3 பேரோட மனநிலை வேற வேற மாரி இருக்கும். ஒரு 10 பேருக்கே ஒரு இவ்வளவு மனநிலை இருக்கும்போது, ஒரு 1000 லட்சக்கணக்குல ஒரு படத்த பார்க்குறப்ப அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கருத்து மாறி மாறி தானே இருக்கும். அந்த வகையில வந்து இப்ப ஆளாளுக்கு ஒரு விமர்சனத்த சொல்லுவாங்க. அத நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு திரைகளே வந்து நான் பார்க்கும்போது வந்து, "என்னங்க இவ்வளோ பைக் நிக்குதுன்னு?" கேட்டேன். வழக்கமா இவ்வளோ பைக் இருக்காது திங்கட்கிழமைனா, அந்த படத்த தான் சொன்னாங்க. மர்மூன் படத்த தான் சொல்றாங்க. அந்த படம் தாங்க கூட்டம் நெறைய வந்திருக்கு இன்னைக்கு அப்டின்றாங்க. இப்ப பாருங்க, அந்த திரையரங்குல புதன்கிழமைனா ரூ. 100 டிக்கெட்டு. அந்த புதன்கிழமை ஷோ வந்து நெறைய ஷோ போட்டுருக்காங்க. அந்த படத்துல நெறைய ஷோ போட்டுருக்காங்க. இப்ப படம் ஓடலாம் எப்படி உங்களுக்கு போட போறாங்க? இப்ப நீங்க என்னதான் ப்ரமோஷன் பண்ணா கூட கூட்டம்ன்றது வர்றது வந்து அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம் தானே. இப்ப எவ்வளோ கண்டிப்பா. படங்கள் ப்ரமோஷன்லாம் பண்ணாங்க. வந்துருச்சா கூட்டம்? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. அ ஒரு சில படங்கள என்னோட தனிப்பட்ட அனுபவத்துல நான் சொல்றேன். ஒரு சில திரைப்படங்கள்லாம் ஒரு சில ஆடியன்ஸ் வந்து அத ரொம்ப விரும்பி பார்ப்பான். அந்த படத்த ஒண்ணுமே என்னடா படம் இது? நீ இதுக்குடா எத்தன வாட்டி பார்த்த? இப்ப எனக்கு ஒரு படம் பிடிக்குங்க. நான் ஓப்பனா வெளிப்படையா சொல்றேன். எனக்கு வந்து ஆர்யா அவர்கள் நடித்த வட்டாரம்னு ஒரு திரைப்படம். சரண் அவர்கள் இயக்கத்துல வந்த படம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாழ்நாள்ல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 200, 300 வாட்டி மேல அந்த படத்த நான் பார்த்திருப்பேன். எத்தன வாட்டி பார்த்தாலும் அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இது உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஆனா என்ன படம் இந்த படத்த போய் அந்த சார் அவ்ளோ ரசிச்சு பார்த்துட்டு நீங்க யோசிப்பீங்க. ஒரு சில படங்கள் தான் நீ எத்தன வாட்டி பார்த்தாலும் ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த படம் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. இவருக்கு என்ன காரணம்? அப்படின்ற மாரி யோசிப்பாங்கல்ல. அந்த மாரி சில படங்கள் இருக்கு. ஏதோ சொல்லியிருக்காங்கப்பா. ஏதோ டிஃபரெண்ட்டா இருக்குப்பா. அவ்வளோதான்ப்பா. ஆனா என்ன படம் புடிச்சிருக்கா, புடிக்கலையான்னு நீ சொல்ல மாட்ட. அந்த கருத்தையே நீ சொல்ல மாட்ட. என்னவோ பண்றான்ப்பா. என்னவோ டிஃபரெண்ட்டா இருக்குப்பா. அவனுடைய கருத்து என்ன? ஏதோ டிஃபரெண்ட்டா இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஆனா டிஃபரெண்ட்டா இருக்கு படம் அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு கேட்டகரி தான் இந்த திரைப்படம். உண்மைய சொல்லப்போனா. ஸோ படத்தோட ப்ரமோஷன்ஸ் வந்து முன்னாடி நீங்க பழைய சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் ஆட் குடுப்பாங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க. ஸோ இப்ப வந்து இந்த Instagramல ரீல்ஸா இந்த ப்ரமோட்டர்ஸா இருக்கட்டும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும் சரி, இப்ப நீங்க சொன்ன மாரி பிரஸ் பீப்பிள்க்கு ஷோ போட்டு காட்டி, ஸோ இந்த மாரி ஒரு ப்ரமோஷன் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு சார். ஸோ இப்ப இந்த படம் இதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இந்த ப்ரமோஷன்னால தான் இந்த படம் வந்து ஒரு ஹைப் குடுத்துச்சு. பட் இப்போ அதே ப்ரமோட்டர்ஸ் வந்து இந்த படம் நல்லா இல்லன்ற மாரி நீங்க நெறைய ரீல்ஸ் இப்ப ரீசென்ட்டா நம்ம ரீல்ஸ்ல வந்து தொறந்து பார்த்தா, நெறைய ரீல்ஸ் வந்து நல்லா இல்ல படம். இந்த படத்துக்கு போய் எங்கள இவ்ளோ ப்ரமோட் பண்ணிட்டீங்களேடா! அப்டின்ற மாரி ரீல்ஸ்லாம் நெறைய வருது சார். என்ன சார் இது சினிமா இங்க விஷயம் தெரிஞ்சு சினிமா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இந்த விஷயம் தெரியும். ப்ரமோட் பண்றாங்களா பண்ணலையா இப்ப சாதாரண வெளியில போயிட்டு ஒரு பொதுமக்கள் கிட்ட கேட்டா அவனுக்கு தெரியுமா? இது ப்ரமோட் பண்ண படமா? ப்ரமோட் பண்ண படமா? அவனுக்கு புடிச்சா போய் படம் பார்க்க போறான். புடிக்கலனா வுட்டுற போறான். சார் ஒரு திரைப்படத்த நீ போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கும், நான் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் நமக்கு ரூல்ஸ் கிடையாது. உனக்கு புடிச்சா நீ போய் பார்க்க போற. எனக்கு புடிச்சா நான் போய் பார்க்க போறேன். கரெக்ட்டுங்களா? நீ கண்டிப்பா. இதுல இவன் இப்படி சொல்றதுனால பார்க்காம விட்டுற போறாங்களா? இல்ல இவனுக்கு ஆகா ஊன்னு எழுதுறதுனால போய் பார்த்துற போறாங்களா? எதுவுமே கிடையாது. சார் இப்போ ஒண்ணும் வேணாம் சார். குடும்பஸ்தன்னு ஒரு திரைப்படம் நடிக்கிறேன். மணிகண்டன் ஆமா. சரி என்ன பண்ணாங்க? ப்ரமோஷன் பண்ணாங்களா? தெரு தெருவா கூவி வித்தாங்களா? எதுவுமே இல்லல்ல. படம் நல்லா இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா வேர்ட் ஆஃப் மவுத்ன்னு ஒரு டாக் இருக்குல்ல. அந்த சார் 1008 பேர் வந்து இது நார்மல் கதைன்னு எழுதுனானுங்க. இது ஒண்ணும் பெருசா இந்த கதைலாம் கிடையாது. இதெல்லாம் வழக்கமா தமிழ் சினிமா வந்த கதைடா. இதெல்லாம் குடும்பத்துல நடக்கிற கதைடா. அப்படின்னு தான் எழுதுனானுங்க. நெறைய பேர் எழுதுனாங்க சொன்னாங்க. அதுக்காக படத்த பார்க்காம விட்டாங்களா? பார்த்து தானே இருந்தாங்க. இப்ப டிராகன் திரைப்படத்தையே எடுத்துங்க. எவ்வளோ இது மாரி காலங்காலம் வந்துச்சுப்பா. டான்ல இருந்து எல்லா படம் விஐபி எல்லா படத்தையும் உல்டா பண்ணி தான் இப்ப எடுத்திருக்காங்கன்னாங்க. அதுக்காக பார்க்காம விட்டாங்களா? பார்க்குறாங்கல்ல. ஆடியன்ஸ் செட்டப் வந்து அத பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா அங்க போய் பார்த்துருவாங்க சார். நீங்க சொல்றதுனாலயும், நான் சொல்றதுனாலயும் எந்த விதத்திலயும் யார் கருத்தையும் ஏத்துக்க போறதே கிடையாது. நீ இப்போ எழுதிட்ட, இந்த படம் என்னத்துக்குடா ப்ரமோஷன் பண்ண? என்னடா படம் நல்லா இருக்கு. இவ்வளோ மொக்கையா இருந்துச்சு. இதுக்கு எதுக்குடா இவ்வளோ பில்டப் அப்படின்னா அப்படி எழுதுனா அப்ப பார்க்காம விட்டுற போறாங்களா படம்? கிடையாதுல்ல. வேணும்னா வாங்க சார். நாளைக்கு நான் ஒரு தியேட்டர்ல போய் காட்டுறேன். ஒரு திரையரங்குல காட்டுறேன். இப்போ இப்போ என்ன சொல்லப் போனா டிராகன் அப்படி இந்த படம் தான் அதிக ஷோ அந்த காம்ப்ளெக்ஸ்ல. நான் புதன்கிழமை ரூ. 100 ஒரு தியேட்டர்ல. டிராகனுக்கு விட அதிக ஷோ இந்த படத்த தான் போட்டுருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க. சார் கடைசியா ஒரே கேள்வி சார். மர்மர் வெற்றி படமா? தோல்வி படமா? சார் நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். டிஃபரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். நீ இப்ப வசூல் ரீதியா வெற்றியா தோல்வியான்றது அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியாது. ஏன்னா படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் தெரியும் அந்த படம் வசூல் ரீதியா வெற்றியா தோல்வியான்னு. ஒரு சில படங்கள் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்குப்பா. இது என்னன்னே தெரியல. ஆனா டிஃபரெண்டா இருக்கு. அந்த வகையில இந்த படம் சேரும். இது புரியாத புதிர் மாரி கணக்கு தான். இந்த படம் வந்து புடிக்குமா, புடிக்காதா அப்படின்றதெல்லாம் கதையே கிடையாது. இது வந்து ஒரு புரியாத புதிர். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லப்போனா அதான் நம்ம சொல்ல முடியும் இந்த படத்துக்காக. ஸோ தமிழ் ஹாரர் பேஸ் சப்ஜெக்ட்ஸ்ல முதல்ல வந்து தமிழ் சினிமால இப்போ நெறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ ஒரு காஞ்சனாவா இருந்தாலும் சரி, ஒரு காஞ்சனாவோட ஃப்ரான்ச்சைஸா இருந்தாலும் சரி, ஒரு அரண்மனையோட ஃப்ரான்ச்சைஸா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு ஒரு ஜானர்ல போயிட்டு இருக்காங்க. பட் இப்போ வர தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில வந்து அஸ்வின்ஸ் படமா இருந்தாலும் சரி, இப்போ சொன்ன மர்மரா இருந்தாலும் சரி, அண்ட் கிங்ஸ்டன் கூட ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரி எடுத்துட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ஹாரர் பேஸ்ட் மூவிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ தமிழ் சினிமா ஹாரர் பேஸ்ட் மூவிஸ்ல ஒரு அடுத்த கட்டத்த நெருங்கிருச்சா இல்லையா சார்? சார் ஹாரர் பேஸ்டு ஃபில்ம்ன்றது வந்து காலத்துக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேயோட அமைப்பாங்க சார். இப்ப காஞ்சனா சீரிஸ் எடுத்தீங்கன்னா, அது ஒரு விதமான ஸ்கிரீன் பிளே. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஏற்கனவே ஒருத்தங்கள பழி வாங்கியிருப்பாங்க.
இவர் உடம்புல போது இவர் பழிவாங்க திருப்பி. இதான் 4 சீரிஸ்ல இதான் இருக்கும். இப்ப அரண்மனை சீரிஸ் எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? அவர் சாமியை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாரு. நீங்க ஆமா பார்த்திருப்பீங்க. ஆமா அதேதான் உங்களுக்கு எல்லாம் இப்ப வர படங்கள் எல்லாமே அவங்கவங்க ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா யாம் இருக்க பயமே ஒரு படம் வந்துச்சு. உங்களுக்கு ஆமா தெரியுமா? சார். ரொம்ப கிருஷ்ணா நடிச்சிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அது வித்தியாசமான ஒரு ஹாரர் த்ரில்லரா இருக்கும். நீங்க யோசிச்சு கண்டிப்பா பார்த்தீங்களா? கண்டிப்பா யாரெல்லாம் அந்த ஹோட்டல்ல உரிமை கொண்டாடுறாங்களோ அவங்கலாம் வந்து செத்துருவாங்க. அப்படின்ற மாரி ஒரு ஹாரர் த்ரில்லர். அது பேய் கூட வராது அந்த படத்துல ஆக்சுவலா கண்டிப்பா சொல்லப்போனா. பெருசா இருக்காது. யாவரும் நலம்னு ஒரு படம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மாதவன் படம் பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா. யாவரும் நலம். பார்த்திருக்கீங்களா? ஒரு ம். டிவிய பேஸ் பண்ணி ஒரு ஹாரர் த்ரில்லர் அது. ஆனா அந்த படத்துல கடைசி வரைக்கும் பேயே கிடையாது. ஆனா வித்தியாசமான ஒரு ஏன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர இல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர எந்த கோணத்துல வேணாலும் நீங்க எடுக்கலாம். ராட்சசன் எடுத்துங்க. எந்த மாரி ஒரு த்ரில்லர்? எந்த கோணத்துல நீங்க எடுக்கலாம். ஆனா நீங்க காட்டுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க ஒரு ஸ்கிரிப்ட எடுத்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்கிரீன் பிளே வடிவமைக்கும் போது நீங்க எந்த விதத்துல காட்டுறீங்களோ அந்த விதத்துல தான் அந்த ஸ்கிரீன் பிளே அமையும். அந்த மாரி ஒரு இந்த படம் தான் இது. அதாவது இது அடுத்த கட்டத்துக்கு போகுதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல தமிழ் சினிமா காலத்துல மை டியர் லிசா காலத்துல இருந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாரி அந்தந்த ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி அப்பப்போ ஸ்கிரீன் பிளேவை மாத்தி வடிவமைச்சு டைரக்டர் உருவாகிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ஓகே சார். ஸோ ரொம்ப அழகா எங்களுக்கு பதில் சொன்னீங்க. பட் இருந்தாலுமே கடைசியா நம்ம விஜய் சார் பத்தி ஒரு ஒரு சார் 2 விஷயம் மட்டும் பேசிடலாமா சார்? மாட்டீங்களா? போட்டு சிட்டு முட்டி விடுறீங்க நீங்க. ஏற்கனவே என்ன திட்டிட்டு இருக்கானுங்க. சம்பா. இல்ல சார். ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் அந்த இஃப்தாருக்கு போயிட்டு இருந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஸோ ரீசென்ட் டைம்ல உமன்ஸ் டேக்கு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அழகா ஒரு வீடியோ ஒண்ணு பேசி போட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ ட்வீட்ல அது எங்க சார் எடுத்தாரு? அது ஜனநாயகன் ஷூட்ல வச்சு எடுத்ததா? அது அந்த படத்தோட கெட்டப்ல அவரு கேப்ல வந்து டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணதா? ஸோ என்ன இல்ல அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, எங்க இப்படி எடுத்தாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் தான் எடுத்தாங்க சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து ஏதோ வேற விஷயமா போனது, வெளியில போனது அந்த இடத்துல எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. சரி நமக்கு வந்து தெரியாது. நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டாரு, அத நம்ம பார்த்துட்டு போவோமே. அது எங்க எடுத்தா நமக்கு என்ன வந்துச்சு? வீடியோ வெளியிட்டார்ல. ஸோ அதுவும் இல்லாம விஜய் சார் வந்து முதல்ல நம்ம ஆளுங்கட்சியோட அது கட்சி பேரை சார் சொல்லி நானே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் சார். ம். இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்க எல்லாமே இருக்கிற ஆள் இருக்கிற கட்சி தான் விமர்சனம் பண்ண முடியும். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட கட்சிய போய் விமர்சனம் பண்ண முடியாது. கண்டிப்பா. இன்னைக்கு எந்த கட்சி ஆண்டுட்டு இருக்காங்களோ மத்தியிலயும், மாநிலத்திலயும் அந்த கட்சி தான் விமர்சனம் பண்ண முடியும். அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. இத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. நாம பொதுவா அரசியல் ரீதியா நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. அவரு வரட்டும், அவர் நல்லது பண்ணட்டும். யார் வேணாம்னாங்க? யாரும் நம்ம வேணாம்னு சொல்லலையே. யாராச்சும் வேணாம்னு சொல்றோமா? யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் சார். நீங்களும் வரலாம், நானும் வரலாம் சார். மக்கள் நல்லது பண்ணி ஏதோ ஒரு சரி 4 இப்போ ஒரு 4 குடும்பம் பொழச்சுதா, ஒரு 4 பேர் படிக்க வச்சாங்களா? இதனால வந்து ஒரு தமிழ்நாடு மேம்படு மேல போச்சா? அடுத்தது நம்ம பார்க்க முடியும். இவரு ஏன் விமர்சனம் பண்ணாரு? இவரு ஏன் இந்த கட்சி இது பண்றாரு? இவரு இந்த கட்சிக்கு எதிரி. இவனுங்கெல்லாம் உட்காந்து கிளப்பிட்டு இருப்பாரு. கிளம்புறோம் கிளப்பிட்டு போடும். இப்ப என்ன பண்ண போறாரு அவரு? அவர் எதையும் கண்டுக்க போறதில்ல. அவர் மட்டும் வேலைய பார்த்துட்டு அடுத்த வேலைய பார்த்துட்டு போறாரு. என்னைக்கு மாநாடு நடத்தணுமோ நடத்த போறாரு. அடுத்த தேர்தல் சந்திக்க போறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. இல்ல பேசி என்ன யூஸ் ஆக போகுது இவங்களுக்கு? இவங்க உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல உட்காந்துட்டு. இந்த கிரிக்கெட் மேட்ச் ஃபைனல்ல கூட ஒருத்தன் சொல்லிட்டு போறான். என்னது ஏன் இந்த படம் ஃபுல்லா போட்டு காமிச்சது டிஎம்கே. இங்க ஒருத்தன் டிவிகேன்னு கத்திட்டு இருக்கான். தற்குறி பசங்க ஒருத்தன் சுத்திட்டு போறான். இங்க அவனுங்க வரானுங்க. ஐயோ நாங்களாடா தற்குறி. ஏன்டா பயந்து வர நீ வாடான்றான் இவனுங்க. இவனுக்கு தேவையா இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு? போய் பொழப்ப பாருங்க. அவர் வந்தாருன்னா அவர் நல்லது பண்றாருன்னா பண்ண போறாரு. உங்களுக்கு என்னதுக்கு தேவையில்லாத டிவி கிரிக்கெட் மேட்ச் இருக்கு எவன் காட்டுன்றது அப்ப உங்களுக்கு பிரச்சனை நான் கேட்கறேன். கிரிக்கெட் மேட்ச் அவன் காட்டினவன் அவன் ஜியோ ஹாட்ஸ்டார். இவனுக்கு என்ன பிரச்சனை? 2 பேரும் சம்மந்தமே இல்ல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இப்படி சமூக வலைதளம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நீ 200 பீஸ்ன்றான். ஒருத்தன் வந்து இவர் மீனவர்களை பத்தி இவர் என்ன தெரியும் திரட்ட போடுறான். என்ன வேலை உங்களுக்கு? நான் தெரியாம தான் கேட்கறேன். உங்களுக்கு இதுதான் வேலை உங்களுக்கு? அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவரு ஸ்பேஸ் பண்ண போற எது வந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன். அவர் கட்சி ஆரம்பிச்சு விமர்சனம் பண்றாருன்னா அவர் சும்மா பொதுவா எந்த கட்சியும் ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட முடியாது அவ்வளவு ஈஸியா. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா நாளைக்கு எடுத்த உடனே வந்து எடுத்த உடனே மோடியையும் ஐயா ஸ்டாலினையும் நீ திட்டிட முடியுமா உங்களால? எடுத்த உடனே ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாருல. வச்சு இல்லாம ஏங்க நாட்டுல எவ்வளவு நடக்குது அந்த நிகழ்வு வச்சு அவர் சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இருக்கிற நிகழ்ச்சி தானே அவர் பேசுறாரு. இதுல எல்லாம் தப்பு வந்துச்சு. இல்லப்பா காமராஜர் மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருக்குப்பா தமிழகத்துல ஒரு தப்பு நடக்கவே இல்லப்பா அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருந்தோம்னா அவர் பேசுனா நம்ம இதை வேணா பேசலாம் அவரை பத்தி. அவரு எங்கெங்க பாத்துட்டு இருக்காரு பாத்துங்க. நேத்து இந்த சமூக வலைதளம் திறந்தாலே என்ன வருது? இப்ப நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஏதோ அரசு பேருந்து டோர் கவுந்து ஓடினே இருக்குது கேரளா அந்த சைட்ல தமிழ்நாட்டுல இருந்து. அந்த மாதிரி லட்சத்துல இருக்குன்றானுங்க. இந்த சைடு ஏதோ ஒரு பெண்ணை இது பண்றதுக்கு ஏதோ ஒரு சிறுவனை கொலை பண்ணிட்டு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணுன்றாங்க. அந்த குடும்பம் புலம்பிட்டு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு கல்லூரி பெண்ணை நேத்து கடத்திட்டாங்கன்னு ஒரு செய்தி. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு மாவட்டத்துல பட்டப்பகல கல்லூரி முடிச்சபோது ஒரு பெண்ணை கடத்திட்டாங்க ஒரு செய்தி. இது மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து கூட ஒரு சொல்லியிருக்கலாம்ல. இப்ப இதுல என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்றதுல சொல்லட்டும். ஏங்க அரசு இப்ப சினிமா பத்தி கேட்டா நம்ம விமர்சனம் பண்ணலாம். அரசியல் பத்தி இருக்கிற நிகழ்வு தானே அவர் சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே சார்.
ஸோ அடுத்த கட்டமா இதை பத்தி நம்ம அப்படியே கொஞ்சம் ஓரம் ஒதுக்கிடலாம். இப்போ நம்ம இந்த இஃப்தார் ரமதானோட நோன்பு திறக்கிற அந்த விழாவில் ஸோ தமிழ் முஸ்லீம் லீக் அவங்க அவங்க டீமோட சேர்ந்து விஜயும் கலந்துக்கிட்டாரு. ஸோ கலந்துக்கிட்டு அங்க தொப்பியெல்லாம் மாட்டிட்டு ஆமா. ஸோ அது நோம்பு அந்த ஒரு கஞ்சி எல்லாம் நிகழ்வை குடிச்சாரு. நீங்க பாத்தீங்களா சார்? பார்த்தேன் சார். சொல்லுங்க. நோம்பு கஞ்சி எல்லாம் கூட குடிச்சாரு. அது வந்து அந்த அந்த சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அத விஜய் அவர்கள் பண்ணாரு. இதுல என்ன தப்பு இதுல விஷயம்? விமர்சிக்கும் விதமா என்ன சார் சொல்றாங்கன்னா, அரசியல் கட்சி எல்லாரும் பண்றது தானே சார். இது என்ன சார் விஜய் மட்டும் விதிவிலக்கு அதுல? இப்ப எல்லாரும் இப்ப யாருமே பண்ணலையா? நான் கேக்குறேன். கண்டிப்பாக இது யாருமே பண்ணல. இப்ப விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன ஆகணும், விஜயகாந்த் ஐயா இருந்தாரு. விஜயகாந்த் ஐயா நேரடியா போவாரு. அவரு வந்து தன்னுடைய மத அடையாளத்தை அவரு அழிச்சிக்க மாட்டாரு. நான் இந்துவா இருப்பேன். ஆனா நீ குல்லா கொடுத்தா நான் வாங்கி போட்டுப்பேன். உங்களுடைய மத நல்லிணக்கத்தை நான் மதிப்பேன். ஆனா விபூதி வச்சுதான் பண்ணுவார். நீங்க பாத்திருப்பீங்களா? அவர் நெத்தியில எப்பவுமே விபூதி இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்கல்ல? பாத்துருக்கேன். அப்ப அவர் தன்னுடைய மத அடையாளத்தை அழிக்காம சார் எப்போ ஒருத்தர் தன்னுடைய மத அடையாளத்தை அழிக்காம அடுத்த மதத்துக்கு மரியாதை தரணும், அவன் தான் உண்மையிலேயே வந்து உண்மையான மனித நேயமிக்க ஒரு நல்ல தலைவன். அதை அவர் ஃபாலோ பண்ணுங்க. என்ன பிரச்சனை இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? இப்ப விமர்சிக்கும் விதமா என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு இவ்வளவு நாள் இல்லாதவர் இங்க இருந்து வந்திருக்காரு. சரி, பட் அவர் மற்ற அரசியல்வாதிகள் மட்டும் நான் பிறந்ததுல இருந்தே காமிச்சிருந்தாங்களா? இல்ல பிறந்ததுல இருந்து மத்த மதத்துக்கு மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தாங்களாமா? மற்ற மதத்துக்கு மேல ஐயோ அப்பா உங்களுக்காக நான் இருக்கணும் பிறந்ததுல இருந்து படிக்கும் போதுல இருந்து வந்துட்டாங்களா? எல்லா அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தாங்க. பட் விஜய் அவர்கள் நான் கேக்குறேன் சார், இப்ப எல்லா அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு சார் வந்தாங்க. யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் காமிச்சாங்களா? நான் கேக்குறேன். இப்ப இவரு சார், இப்ப எனக்கு கூட பெருசா பிடிக்காது சார். அந்த அளவுக்கு வந்து எனக்கு சினிமால விமர்சனம் பண்ணி உங்களுக்கே தெரியும். அரசியல் ரீதியா நான் விமர்சனம் பண்ணதில்ல அவரு. இப்ப நான் கேக்குறேன், இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மதுரை இருக்கிறது போயிருக்காங்களா? எங்க ஒருத்தரை காட்டுங்க, இல்ல ஒரே ஒருத்தரை காட்டுங்க. எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சு தானே நீங்க போறீங்க. கட்சி ஆரம்பிச்சு தமக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து தானே போறீங்க. அதுல அவரு போனா மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்டிப்பா. ஆனா விமர்சிக்கும் விதமா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு போனவர் பட் அவர் வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு வீடியோஸ்லயும் பார்த்திருக்கோம். நிறைய ஒரு யூடியூப் வீடியோஸ்லயுமே பார்த்திருக்கோம். அவர் இதுக்கு முன்னாடியுமே அவங்கள ரம்ஜானுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் சரி, அவரும் போய் மீட் பண்றதா இருக்கட்டும் சரி, அது முன்னாடில இருந்தே நடந்திருக்கு. பட் இப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதோட விமர்சனம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு சார். சார் அரசியல் கட்சி வந்து விமர்சனம் பண்ணதான் சார் செய்வாங்க. அது யாரும் விமர்சனத்தை தடுக்க முடியாது. இப்ப அரசியல் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாலே விமர்சனம் அதிகமா இருக்கதான் செய்வாங்க. இப்ப சினிமா கிடையாது. சினிமா ஏன் நடிகை தண்டை கத்து ஏன் நடிகை தண்டை கத்து சொல்லிட்டு போறது. இது அரசியல் உள்ள வந்துட்டாலே விமர்சனங்களை தாங்கி தான் ஆகணும். அவரு ஏங்க இவ்வளவு இப்ப கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. பண்ணாம யாரும் விட்டாங்க? பண்ணிட்டு ஆள் தாண்டி தானே போயிட்டு இருக்காரு அவரு. ஒன்னும் இது பண்ணலையா அவரு? தாண்டி தானே போயிட்டு இருக்காரு. போட்டோம். இப்ப பண்றோம் சார். அது ஃபுல்லா போட்டா விமர்சனம் பண்ணுவாங்க. வேஷ்டி கட்டினா விமர்சனம் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அடுத்தது வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, எங்க கிட்ட வந்து நீ உண்டக்கட்டை வாங்கி சாப்பிடு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ சமூக வலைதளம் நீங்களே பார்த்திருப்பீங்க. நீங்க கிறிஸ்துமஸுக்கு போயிட்டு கேக்கு சாப்பிடுறீங்க, ரம்ஜானுக்கு போயிட்டு நோன்பு கஞ்சி குடிக்கிறீங்க. அதே மாதிரி அடுத்தது ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்திலாம் வருது. அப்போ வந்து நாங்க உருண்டையும் கடலையும் சாப்பிடுவோம். அப்ப நீங்க சாப்பிட முடியுமான்னு போடுறானுங்க உட்காந்துக்கிட்டு. ஏன் உருண்டையும் கடலையும் சாப்பிடுறது அவன் சாப்பிட்டதே கிடையாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவங்க வந்து அவங்க மத நிலையில அவங்களுடைய விஷயங்களை அவர் வந்து போய் அவங்களுடைய விஷயத்த அவர் கலந்துக்கிட்டு நானும் உங்களுக்கு இருக்க சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்றாரு. இது எல்லா அரசியல் தலைவரும் பண்றது தானேங்க. யாருங்க பண்ணாம விட்டாங்க நீங்க சொல்லுங்க? யாராச்சும் பண்ணாம விட்டாங்களா? எல்லா அரசியல் தலைவர் விஜயகாந்த் முதல் கொண்டு கட்சி ஆரம்பிச்ச அனைத்து நடிகர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, எல்லாம் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதானே போயிருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி யாரு போயிருக்காங்க? நீங்க சொல்லுங்க. வேற ஒருத்தர் காட்டுங்க. கண்டிப்பா. இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிக்க போறாருப்பா யாரோ ஒரு நடிகர். அவர் இன்னிலிருந்தே ஃபாலோ பண்ணிருக்காரு. ஏன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா நீங்க? இல்ல ஒரே ஒருத்தர் சொல்ல முடியுமா? கிடையாது இல்ல. விஜய் குல்லா போட்டா உங்களுக்கு என்ன, போடலாம் உங்களுக்கு என்ன? நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஏன் எல்லாரும் தானே பண்றீங்க? ஏன் அவர் மட்டும் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்க எரியுது? நான் கேட்கிறேன் சொல்லுங்க. சமீபத்துல விஷால் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் சந்திச்சிருக்காரு. அந்த டைம்ல வந்து பிரஸ் பீப்புள் வந்து விஷால் கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்ற விதமா வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, விஜய் சார் பத்தி ஏதோ கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதுக்கு பதில் சொல்ற மாதிரி முதல்ல அவர் பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் வந்து அவர்கிட்ட போய் கேளுங்க. இப்போ அவர் என்ன குடத்தை சொன்னாருன்னா, ஒரு அரசியல் கட்சி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னமும் பிரஸ் மீட் கொடுக்காம இருக்கீங்கல்ல. நீங்க பிரஸ் மீட் கொடுக்காதனால இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்கறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க பிரஸ் மீட் கொடுத்தீங்கன்னா ஏன் இவங்கள என்கிட்ட இந்த கேள்வி கேட்க போறாங்க? அந்த கோணம் தான் அதை எடுத்துக்க முடியும். நம்ம நீங்க முதல்ல அவரை பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க. அப்படிதான் அர்த்தம். அது நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முதல்ல அவர் பிரஸ் மீட் கொடுக்கட்டும். அவர் பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கேள்வியில என்கிட்ட வந்து கேளுங்க. அதுக்கு அப்படிதான் நம்ம அர்த்தமா எடுத்துக்க முடியும். உண்மையை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இருந்த விஷால் சரி, இப்ப இருக்க விஷாலுக்கும் சரி, முன்னாடி இருந்த விஷால் வந்து நான் ஒரு விஜய் ரசிகன்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல சொல்லணுமோ, இப்ப அரசியல் கட்சி அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரஸ் மீட் கொடுக்கதாங்க சொன்னாரு. நான் வந்து விஜய்க்கு எதிரின்னு சொல்லலையே. இல்ல அவர் வந்து விஜய்க்கு எதிராக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. அப்படி சொல்லல சார். இருந்தாலுமே அவர் சொன்ன பதில் வந்து ஒரு மாதிரி சார் இருக்கிற நடிகர் பூரா நடிகர் போட்டு உட்காந்து என்ன கேள்வி கேட்கறாங்க. சார் விஜயோட அரசியல் நீங்க என்ன பாக்குறீங்க?
விஜயோட அரசியல் நீங்க என்ன பாக்குறீங்க? விஜயோட அரசியல் என்ன பாக்குறீங்கன்னு விஜய வெளிப்படுத்தல. நீங்க போய் அவரு மத்த நடிகர்கள் போயிட்டு விஜயோட அரசியல் எப்படி பாக்குறீங்கன்னா, வடிவேலு நடிகர் அந்த கொஸ்டின் மூடு அப்புறம் வேற ஏதாவது பேசுங்கன்றாரு. ஏங்க அவரு சொன்னா தானே மத்தவங்க கிட்ட நம்ம போய் கேள்வி கேட்க முடியும். ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்து எல்லாத்தையும் இது பண்ண இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. என்கிட்ட வந்து கேக்குறீங்க சார் விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருன்னு போய் நீங்க என்கிட்ட கேட்டுற முடியுமா உட்காந்துக்கிட்டு? சார் தனித்து நின்னா ஜெயிப்பாரா கூட்டணி நின்னா ஜெயிப்பாரா? ஏங்க அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சாரு 1 இயர் முடிஞ்சிருக்கு. இன்னும் அவருடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன தமிழக மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அதெல்லாம் தெளிவா விளக்கத்துக்கு அப்புறம் தான் நம்ம பதிலளிக்க முடியும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்பவே நீங்க உட்காந்துக்கிட்டு தைய குதிக்க முடியுமா நீங்க உட்காந்துக்கிட்டு? அதனால அவரு அன்னைக்கு அந்த மாதிரி அந்த அந்த வெளிப்பாடு அவர் அப்படி சொல்றாரு. நீங்க முதல்ல அவரை பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க. அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கேளுங்க. சம்மந்தம் இல்லாம எதுக்கு என்கிட்ட கேட்டீங்கன்றாரு அவரு. இது எப்படி நம்ம எதிர்த்துக்க முடியும்? சார் மைக் நீட்டலாம் என்ன சார் கேட்கணும் ஒரு நடி இப்போ இன்னி வேணாம் சார். ஒரு நடிகர் வெளில வந்தாருன்னா இன்னைக்கு பிரஸ் மீட்ல மைக் நீட்டி என்ன சார் முதல் கேள்வி கேட்கறாங்க? நீங்க சொல்லுங்க. இவனுக்கு வந்து சித்தரிக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு விஷால் வந்து எதிரி ஆயிட்டாரு விஜய்க்கு. அப்புறம் வந்து விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு விஜய் எதிர்த்து இப்படி மாதிரி இவங்களும் ஒன்று கலப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் அவர் விஜய் பிடிக்குன்னா அவர் வந்து இளைய தளபதி வந்து புரட்சி தளபதியா இருந்தாரு. அவரு ஃபாலோ பண்ணி தான் இவங்க எல்லாம் நிறைய படங்கள் பண்ணாங்க. பரத் வந்து சின்ன தளபதினு வந்தாரு உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா 1008 தளபதி வந்தாங்க இங்க. அந்த மாதிரி அதனால பிடிச்சிருக்குன்னாரு. உடனே இன்னைக்கு வந்து பேசின உடனே எதிரி ஆயிட்டாராமா உடனே. ஓகே சார். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம். ஸோ இன்னொரு முறை இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார்.